உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி மனு தாக்கல் செய்திருக்கிறார். வாரணாசி தொகுதியில் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இன்று தற்பொழுது வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். கள விவரம் என்ன நிரஞ்சன்? பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாகவும் மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்து நாமினேஷன், அதாவது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வாரணாசி தொகுதியில் வாரணாசியுடைய ஆட்சியர் அலுவலகத்தில் தான் தற்பொழுது இந்த வேட்புமனு தாக்கல் அப்படின்றது செய்யப்பட்டு இருக்குது. கடந்த 2014 இங்க போட்டி போட்ட போது அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி முதல்வராக இப்ப இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போ பிரதமருக்கு எதிராக போட்டி போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகளை அவரு பெற முடிஞ்சிருந்தது. அது ஆம் ஆத்மி கட்சி தொடங்கப்பட்ட ஒரு சில வருடங்களே ஆயிருந்த காலகட்டம். அப்போ பிரதமர் நரேந்திர மோடி எதிர்த்து கடுமையான ஒரு போட்டியை அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். 2019 காங்கிரஸ் கட்சியின் சார்பா அஜய் ராய் நிறுத்தப்பட்டிருந்தாரு. அவர்தான் இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறாரு. இந்த முறையும் அவரே தான் நிறுத்தப்பட்டிருக்காரு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் எங்க ஆகுதுன்னா, 2019 கூட்டணி எதுவுமே கிடையாது. ஆனா 2024 சமாஜ்வாதி, காங்கிரஸ், இந்தியா கூட்டணியில இருக்கிறதுனால இந்த கூட்டணி வலுவுடன் இங்க இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. ஆனாலும் கூட வெற்றியை மிகப்பெரிய வெற்றியா பெறணும் அப்படின்றதுக்கான ஒரு நிறைய ஏற்பாடுகளை பாஜக 2 நாட்களா திட்டமிட்டிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி, தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே இங்க அதுக்கான வேலைகள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து வாரணாசிக்கு வர்றதும், இங்க இருக்கக்கூடிய கங்கை பகுதிகளில் அவர் ஆய்வு செய்யறதும், பூஜைகள் செய்யறதும், இந்த மாதிரியான தொடர்ந்து அவர் நடத்திக்கிட்டே இருந்தாரு. நலத்திட்டங்கள், முக்கியமான விஷயங்கள் ஏதாவது அறிவிப்பு அப்படின்னா உடனடியாக அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வாரணாசியா இருந்தது. G20 மாநாடு நடந்தப்போ இதே வாரணாசி நகரத்தை இந்தியாவுடைய ஆன்மீகத்தை பறைசாற்றும் நகரங்கள்ல ஒன்றா மத்திய அரசு கன்சிடர் பண்ணி நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. கங்கை தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டம், இப்படின்னு முக்கியமான அனைத்து விஷயங்களையும் பிரதமர் டெல்லியிலிருந்து எவ்வளவு செய்யறாரோ கிட்டத்தட்ட அதுல ஒரு குறிப்பிட்ட பங்கு வாரணாசியிலிருந்தும் செஞ்சாரு அப்படின்றத நம்மளால மாற்று கருத்தா சொல்லவே முடியாது. அதனாலதான் இந்த முறையும் அவர் ரொம்ப கான்பிடென்டா இந்த தொகுதியில போட்டியிடுறாரு. இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே பிரதமர் இந்த தொகுதியுடனான ஒரு நேரடி தொடர்புல எவ்வளவு தூரம் இருந்தாரு அப்படின்றதுக்கான ஒரு விடயமா தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். இதை நேற்று இன்று 2 நாட்கள் வாரணாசியில இருக்கிறார். ஆனா நம்ம தொடர்ந்து இந்த செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கடந்த முறை வாங்கினதை விட இந்த முறை வாக்கு வங்கி எந்த வகையிலும் குறைஞ்சிடக்கூடாது. இந்தியா கூட்டணி இருந்தாலும் கூட அதை முறியடிச்சு அதிக, போன தடவை வாங்கினதை விட அதிக வெற்றி பெறணும். ஏன்னா மதுரா தொகுதியில பாத்தீங்கன்னா நடிகை ஹேமா மாலினி 2 முறையும் ஒவ்வொரு முறையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு. இப்படி நிறைய முக்கியமான தொகுதிகளை சொல்ல முடியும். பிரதமருக்கும் 2014 ஒப்பிடும் பொழுது 2019 வாக்கு வங்கி ரொம்ப பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 12-13% வரைக்கும் அவருடைய வாக்கு வங்கி அதிகரிச்சது. இந்த முறை இன்னும் அதிகரிக்கணும். அதுக்கான ஒரு மிக முக்கிய முயற்சியா தான் வேட்புமனு தாக்கல் இப்போ நடந்துட்டு இருக்கு. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் உள்ள இருக்கக்கூடிய சூழல்ல வேட்புமனு தாக்கலை செய்து முடிச்சிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 3வது முறையாக வாரணாசியில் போட்டியிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். பிரதமருடைய அடுத்த கட்ட நிகழ்ச்சி நிரல்கள்லாம் இன்றைக்கு என்ன நிரஞ்சன்? ராதா, எப்ப வேணாலும் பிரதமர் மோடி கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வெளியே வருவாரு. நாமினேஷன் முடிச்சிட்டாரு, இருந்தாலும் அங்க உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா அந்த சிக்னேச்சர் எல்லாம் சரியா போடப்பட்டிருக்கா அப்படின்றத ஆட்சியர் செக் பண்ணுவாங்க. அந்த வெரிபிகேஷனுக்காக அவர் இன்னும் உட்கார்ந்து இருக்கிறாரு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா இங்கிருந்து ஹோட்டலுக்கு போய் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களோட அவர் ஆலோசனை செய்வாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றதுக்கு. மற்ற நிகழ்ச்சிகள், கங்கையில பூஜை செய்யறது, கோவில்களுக்கு செல்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே கிட்டத்தட்ட அவரு முடிச்சிட்டாரு. இனி அடுத்ததா கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் பலருடனும் அவர் ஆலோசனை நடத்த போறாரு. ஏன்னா இன்னும் 3 கட்ட தேர்தல் பாக்கி இருக்கின்றதுனால உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு இன்னும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சூழல் அப்படி இருக்கிறதுனால, மேற்கு வங்கத்திலும் கிட்டத்தட்ட 12 தொகுதிகளுக்கு மேல இன்னும் தேர்தல் நடக்க போகுது. பீகார்ல நடக்க போகுது, ஜம்மு காஷ்மீர்ல நடக்க போகுது, லடாக்ல நடக்க போகுது. இப்படி நிறைய தொகுதிகள் இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல மற்ற இடங்கள்ல என்ன மாதிரியான வியூகங்கள் எல்லாம் அமைக்கலாம், இதுவரைக்கும் நடந்திருக்கிற தேர்தல்
தேர்தல்ல என்ன மாதிரியான முடிவுகள் எதிர்பார்க்கப்படுது. ஆந்திராவில் முடிஞ்சிருச்சு, ஆனா சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டணிக்கு இந்த இதுக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி ஜெயந்த் சௌத்ரியுடைய தொகுதிகளுக்கு அவங்களுடைய கோட்டையா இருக்கக்கூடிய புலந்த்சஹர் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு எல்லாமே மேற்கு உத்தரப்பிரதேச பகுதிகள் எல்லாம் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அவங்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எதுக்குன்னா, இதுவரைக்கும் நடந்த வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு நடந்திருக்கு, ஏன் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் எப்படி நடக்க போகுது, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆலோசிக்கப்படணும். ஏன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கு. நமக்கு பாக்குறதுக்கு இன்னும் 20-25 நாட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது ரொம்ப வேகமா போயிரும். இந்தியா கூட்டணி ஏற்கனவே இருக்கிறாங்க, நிறைய பேர் புதுசா சேர்ந்தவங்க இருக்காங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட்டணிகள் மாறுறதும் சேர்றதும் இதெல்லாம் வழக்கமான காட்சிகள் தான். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களோட விரிவான ஒரு ஆலோசனையை அவர் இதுக்கு முன்னாடியும் நடத்தினாரு, இதுக்கப்புறமும் நடத்த போறாரு. அடுத்த நிகழ்ச்சி நிரல் அதுவாதான் இருக்கு. அதுக்கப்புறமா நேரா இங்கிருந்து அவர் ஜார்க்கண்ட் போறாரு, மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்களை கலந்துக்க போறாரு. வாரணாசிக்கான 2 நாட்கள் பயணம் அப்படின்றது நிறைவடையுது. இதுல மிக முக்கியமான விஷயம், வாரணாசிக்கு கடைசி கட்டத்துல தான் தேர்தல் நடக்குது. அதனால இன்னொரு முறையும் கூட பிரதமர் இங்க தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் 2 நாட்களா அவங்க என்ன திட்டமிட்டு இந்த பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் முன் வச்சாங்களோ அதை அவங்க ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அவருடைய நிகழ்ச்சி நிரல்கள்ல எங்கேயுமே எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாம மிகச்சரியான முறையில அது திட்டமிடப்பட்டு அதை செயல்படுத்தியும் இருக்கிறாங்க. இப்போ நாமினேஷன் முடிஞ்சிருச்சு. அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இனி கூட்டணி கட்சி தலைவர்களோட ஆலோசனை நடத்துறதா இனி அடுத்த வேலையா இருக்கும் அவங்களுக்கு. ஏற்கனவே 2 முறை வாரணாசியில் வெற்றி பெற்றதால் இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி ரொம்பவே கான்பிடென்டா மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.